ஜங்ஷன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக்ஸ் என்று போற்றப்படுகின்ற சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 மாநில அளவிலான போட்டிகளை உங்களோடு சேர்ந்து துவங்கி வைப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். நம்முடைய அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் இந்த சிஎம் ட்ரோஃபி போட்டிகளை, விளையாட்டு போட்டிகளை கிட்டத்தட்ட ஒரு திருவிழா போல நாம் கொண்டாடி அதை நடத்தி வருகின்றோம். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா 2023 விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதுமே நான் போட்ட முதல் கையெழுத்தே இந்த சிஎம் ட்ரோஃபி போட்டிகளை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக நடத்துறதுக்கான அந்த கையெழுத்து தான் நான் போட்ட முதல் கையெழுத்து. 2023 2023 கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இந்த போட்டிகளில் பங்கேற்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த வருஷம் மட்டும் சுமார் 16 லட்சம் பேருக்கு மேலே இன்னைக்கு இந்த சிஎம் ட்ரோஃபியில் பங்கேற்க இருக்கின்றாங்க. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நாம அரசு நடத்த ஆரம்பிச்ச பிறகு ஸ்போர்ட்ஸை ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த சிஎம் ட்ரோஃபி மிக மிக முக்கியமான ஒரு காரணம். விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் உங்களை எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வந்துடும். அதுவும் இன்னைக்கு பெருமையா சொல்லணும்னா, விளையாட்டுத்துறை சார்ந்து நாம் எடுக்கின்ற முயற்சிகளால எண்ணற்ற தமிழ்நாட்டு வீரர்கள் உலகம் முழுக்க போய் பல்வேறு சாதனைகளை, ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. திறமையானவர்கள் சிட்டிஸ்ல மட்டும் இல்லை, டவுன்ஸ்ல மட்டும் வர்றதில்லை, வில்லேஜ்லையும் இருப்பாங்க, அதே மாதிரி ஹில்லி ரீஜன்ஸ்லையும் இருப்பாங்க. ஆனால் அந்த திறமையாளர்களை, அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வர்றது ஒரு அரசனுடைய வேலை, கடமை. அந்த கடமையை தான் இந்த சிஎம் ட்ரோஃபி மூலமா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த போட்டிகளில் வெற்றி பெறுகளுக்கு பிரைஸ் மணி மட்டும், இன்சென்டிவ் மட்டும், பரிசு தொகையா 37 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறாங்கன்னா இந்த சிஎம் ட்ரோஃபிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு சிஎம் ட்ரோஃபி மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றா அந்த சான்றிதழ்கள், சர்டிபிகேட்ஸ் மூலமாகவும் 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு வேலை வழங்க கணக்கில் எடுத்துக்கொள்கிறது நம்முடைய அரசு. இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை நடத்த கேம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற திட்டத்தையும் நம்முடைய அரசு பயன்படுத்திட்டு இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் சிஎம் ட்ரோஃபி கேம்ஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் லைவ்ல ஸ்ட்ரீம்லைன் செஞ்சுட்டு இருக்கோம். வின்னர்ஸ் லிஸ்ட், பிளேயர்ஸ் லிஸ்ட், மெடல் டேலி எல்லாத்தையும் நீங்க லைவ்ல ரியல் டைம்ல பார்க்க முடியும். எந்த நேரத்திலும் நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஒரே வரியில சொன்னா சிஎம் ட்ரோஃபி போட்டிகள் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவல்ல சர்வதேச தரத்தோட இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையோட நடந்துட்டு இருக்கு. எனவே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்க, உதவி செய்ய நம்முடைய அரசு இருக்கிறது, நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க, நம்முடைய துறை இருக்கின்றது. நமக்கு போதிய வசதி இல்லை, பிராக்டிஸ் பண்றதுக்கு வசதி இல்லை, கிராமத்திலிருந்து வரோம், நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க யாரும் நினைக்க கூடாது. நீங்க விளையாட்டு போட்டியில கலந்துகிட்ட பிறகு இல்லை, போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உதவிடதா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. அதோடு மட்டும் இல்லை, நீங்க பதக்கங்களை வென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு நேஷனல் கேம்ஸ்ல மெடல் அடிச்சவங்களுக்கு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை கொடுக்க உத்தரவிட்டார். பல மாநிலங்கள்ல நேஷனல் கேம்ஸ் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது, இன்னும் பல மாநிலங்கள்ல ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கல. ஆனா நேஷனல் கேம்ஸ் முடிஞ்ச ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் வென்று அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் அந்த ஊக்கத்தொகையை வழங்கினார். இந்தியாவில் சாதாரண பின்னணியிலிருந்து விளையாட்டுல சாதிச்சவங்க இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. இந்த மேடையில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஹிமா தாஸ் அப்படின்ற அத்லீட், ஓட்டப்பந்தய வீராங்கனை, உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அசாம் மாநிலத்தில் உள்ள திங் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர், ஒரு விவசாயியுடைய மகள். டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு
தயக்கமாக இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்டில் ஜெயிச்சு காட்டினாங்க. அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. சரி, டிஸ்ட்ரிக்டில் ஜெயிச்சிட்டோம், ஸ்டேட் லெவலில் நம்மளால் கலந்துக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. ஸ்டேட் லெவல்லையும் தன்னுடைய முயற்சியினால சாதனைகளை படைச்சாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிச்சாச்சு, ஸ்டேட் லெவலில் முடிச்சாச்சு, அடுத்து நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் சாதிக்க முடியுமான்னு யோசிச்சாங்க. அவங்களுடைய பயிற்சியும் திறமையும் இன்னைக்கு இன்டர்நேஷனல் போட்டிகளில் கலந்துக்க வச்சிருக்கு. 2018 நடந்த ஃபின்லாந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் அண்டர்-20 சாம்பியன்ஷிப் போட்டியில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டியில் ட்ராக் ஈவெண்ட்ல கோல்டு மெடல் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற சாதனையை அந்த பெண்மணி 18 வயசுல படிச்சாங்க. அவங்க வாழ்ந்த பகுதியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்துடும், நிறைய மழை பெய்யும். அந்த பகுதியை பெயரளவில் வளர்ச்சி அடையாத ஒரு இடமாக இருந்தது. ஆனாலும் ஹீமா தாஸ் தன்னுடைய கிராமத்தில் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பயிற்சிக்காக கிரவுண்டுக்கு போனால் அன்னைக்கு பெஞ்ச மழையில் ஃபுல்லாக தண்ணி நிற்கும், மைதானம் முழுக்க ஆறு மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழலையும் அந்த சேற்றிலையும் சகதியிலும் ஓடி பயிற்சி பெற்றவங்க தான் ஹீமா தாஸ் அவர்கள். அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவரை இன்னைக்கு வெற்றியை நோக்கி அழைத்து கொண்டு போயிருக்கு. இன்றைக்கு அந்த வீராங்கனை என்ன சொல்லி அழைக்கிறாங்க தெரியுமா? ஹீமா தாஸ்ங்க சொல்றதை விட அவங்க ஊர் பேரை சொல்லி டிங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அவங்களுடைய ஊர் பேரை சொல்லி அவங்கள அழைக்கிறாங்க. இன்னைக்கு ஹீமா தாஸ்னால வடகிழக்கு மூலையில் அடையாளமே இல்லாமல் இருந்த திங் அப்படின்ற அந்த இன்னைக்கு சின்ன ஊர் இன்னைக்கு திங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய சொந்த ஊருக்கு அவங்க புகழ தேடி கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமா ஹீமா தாஸ் இன்னைக்கு அசாம் மாநிலத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போலீஸில் பணியாற்றுகின்ற வாய்ப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இன்னைக்கு ஏராளமான இன்ஸ்பிரேஷன்ஸ் உண்டு. இங்க வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த 2 பேர் உட்பட இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேருமே உங்களுடைய டேலண்ட் இன்னைக்கு அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா நிச்சயமா அமையும். எனவே நீங்க உற்சாகமா தொடர்ந்து உங்களுடைய பிராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி எடுங்க. ஒவ்வொரு மாசமும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க. நீங்க ஃபோக்கஸ்டா செயல்படணும். சோஷியல் மீடியால அது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், அது கஷ்டம்தான். இங்க பேசின 2 அத்லீட்ஸ் விளையாட்டு வீரர்களும் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவங்களுடைய உணர்வுகளை இங்கே உங்ககிட்ட எடுத்து பேசினாங்கிறது அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் படிப்பு மட்டுமல்ல, அவங்களுடைய பயிற்சி. அவங்களோட ஸ்போர்ட்ஸ்னா அவங்கள அவ்வளோ கேரக்டர் பில்டப் பண்ணியிருக்கு. அதனால பயிற்சியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்க. இங்கே இருக்கக்கூடிய உங்களில் பலர் நிச்சயம் நாளைக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்கில் பயிற்சி பெறுவதற்கான, ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீங்க. அதற்கான தொடக்கமாக இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நிச்சயம் இருக்கும்னு நான் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பிரிவில் இங்கே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. எந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன், எந்த ஹாஸ்டல் ஃபங்க்ஷன், எந்த பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை ஆசிரியர்களுக்கு என்னுடைய கோரிக்கையை நான் வைப்பேன். பசங்க எங்கிட்ட வைக்கிற கோரிக்கை, சார் எங்களுடைய மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் பிடி பீரியடை கடன் வாங்கி அவங்க பாடம் நடத்துகிறாங்க, எங்களை விளையாட விடுறதில்ல, நீங்கள் கொஞ்சம் சொல்லி அந்த பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட முதல்ல தயவு செஞ்சு வேணா உங்களுடைய மேக்ஸ் பீரியடையும் சயின்ஸ் பீரியடையும் எங்களுடைய பிடி பீரியடுக்கு நீங்கள் கடன் கொடுங்க. எங்களுடைய மாணவர்கள் விளையாட்டுலையும் படிப்பில் எப்படி சாதனை செய்கிறாங்களோ விளையாட்டிலும் நிச்சயம் அந்த சாதனையை செய்வாங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். விளையாட்டு வீரர்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக அதே கோரிக்கை எனக்கு இந்த ஆசிரியர்கள்ட்ட நான் வைக்கின்றேன். உங்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட அரசும் நானும் நம்முடைய துறையும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். களம் நமதே. நன்றி.